ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த டாப்பிக்கில் வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ் அடுத்த பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 6 பார்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த 6 பார்ட்டில் இல்லாத மாடல்ஸ் வந்து நம்ம இந்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் இருக்கிற கண்டென்ட் ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854 எனில் மூலத்தொகை யாது? மூலத்தொகை அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா அசலை சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய போன வீடியோல ஒரு ப்ராப்ளம் பார்த்திருப்போம். 1 plus n1 into r divided by 1 plus n2 into r which is equal to அந்த ரெண்டு அசல் போட்டிருப்போம். மீன் வட்டியோட சேர்த்து, அதாவது p plus i1 divided by p plus i2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த ஃபார்முலால சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருப்பேன். இப்போ இந்த சம்ம ரெண்டு விதமா என்னால சால்வ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வச்சு போட்டேன். இப்போ இதுல ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இப்போ 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815 ஒரே அசல் தான், சரிங்களா? 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு கேஸ்லயுமே அசல் வந்து சேம், வட்டி மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. இங்க 3 ஆண்டு, இங்க 4 ஆண்டு. அப்போ ஒரு வருஷத்துல எனக்கு எவ்வளவு மட்டும் வித்தியாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 854ல இருந்து 815 கழிச்சிருங்க. அப்போ 9, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3. அப்போ ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா தான் எனக்கு வட்டி வருது, சரிங்களா? இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு வட்டி. போன ப்ராப்ளத்துல 2 வருஷமா இருந்ததுனால நமக்கு கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். இங்க ஒரு வருஷம், அதனால டைரக்டா போட்டிருக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா வட்டி. அப்ப இங்க 3 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? இன்ட்டு 3 போடுங்க. 9 27 மீதி 2 3 9 9 2 11. இப்ப 117 ரூபா எனக்கு வட்டி வந்து இருந்திருக்கணும். எங்க? இந்த முதல் அசலுக்கு. அப்ப இந்த 815ல இருந்து வட்டியான 117 ரூபாயை கழிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் என்னுடைய அசல், சரிங்களா? அப்போ 9 மீதி 7 ஒண்ணு போச்சுன்னா 6 698. அப்ப 698 ரூபா தான் என்னுடைய அசல், சரிங்களா? இந்த வகையில போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், சரிங்களா? சோ இப்ப அடுத்த சம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். அதாவது சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 690 ஆகவும் 5 ஆண்டுகளில் 750 ஆகவும் முதிர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை. அப்போ 3 வருஷத்துக்கு 690, 5 வருஷத்துக்கு 750, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 60 ரூபாய். அப்போ இது வந்து 2 வருட வட்டி. அதுதான் நமக்கு மீனிங், புரியுதுங்களா? 2 வருட வட்டி தான் 60 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 30 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வட்டி, சரிங்களா? அப்போ 3 ஆண்டுகளில் 690 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 30 ரூபாய் வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? 3 into 30 90. அப்ப இந்த 690ல 90 கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு வரும்? 600. அப்ப அதுதான் என்னுடைய அசல். சோ இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க குழப்பிக்கவே தேவையில்லை. அந்த ஃபார்முலாஸ் போன வீடியோல சொன்ன மாதிரி போடணுங்கிற நெசசிட்டி இல்ல. எனக்கு ஐடியாவே இல்ல, நான் ஃபார்முலா வச்சு போடணுங்கிறதுக்காக தான் அந்த மாடல் சொன்னேன். பட் இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் அடுத்தடுத்த சம்ஸ். 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? இது இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரிக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட் 1, இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வட்டி வந்து எவ்வளோ? 800 ரூபா அசல், மொத்தமா 920 ரூபா ஆகுது. அப்ப வட்டி மட்டும் 120 ரூபா, விச் இஸ் ஈக்குவல் டு அசல் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா கிடைச்சிடும். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், சரிங்களா? இப்போ 8 3 24, 24 அடிச்சோம்னா 5. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 5% ஃபர்ஸ்ட் கேஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப ரெண்டாவது கேஸ்ல என்னவாகுது? 3% இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டான். இப்ப ஆரோட வேல்யூ 8% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து எவ்வளவுனா ஃபர்ஸ்ட் வட்டியை கண்டுபிடிச்சிருவோம். வட்டி வந்து எவ்வளோ? 800 இன்டூ, சரிங்களா, 3 இன்டூ 8 டிவைட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 8 8 64 இன்டூ 3. அப்ப என்ன கிடைக்கும்? 12 19 192 ரூபா வந்து எனக்கு வட்டி வரும், சரிங்களா? 800 ரூபா கூட இந்த 192 ஆட் பண்ணீங்கன்னா 992. ஆப்ஷன் பி தான்
சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்த சம் பாருங்க. ம். ஸோ மேல குடுத்த அதே சம் தான். 2 வெவ்வேறு விதமான டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். அதனால இதுக்கும் அதே ஆன்சர் 992 தான். இப்ப அடுத்த சம் வாங்க. 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900. விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு அதே காலத்திற்கு வரும் வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதமானது. சரிங்களா? இப்ப என்னன்னா, 2 டிஃபரெண்ட் டேட்டா குடுத்திருக்காங்க. சோ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, இது ஸ்டேட்மெண்ட் 1 சரிங்களா? இது இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் 2 சரிங்களா? 2 விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு தனி வட்டி பார்ப்போம். அதோட வேல்யூ வந்து என்னது? பிஎன்ஆர் பை 100. 3100 இன்டு என் வந்து 4, ஆர் வந்து எனக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு. 2வது ஸ்டேட்மெண்ட்க்கு சரிங்களா? வர இன்ட்ரெஸ்ட் வந்து ரூ. 2900 அமௌண்ட் சரிங்களா? அதே காலத்திற்குன்ட்டான். அப்போ என் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ 4. அது என்ன குடுத்துருக்கான்? அதே வட்டி விகிதம்ட்டான். அது வந்து 6. இது 2வது ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கான். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 40. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ட கம்பேர் பண்ணக்குள்ள 2வது ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது வந்து ரூ. 40 வட்டி அதிகம்னு இருக்கிறான். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ 1 மைனஸ் 2 இந்த 2 வட்டிய கழிச்சிட்டோம்னா எனக்கு ரூ. 40 வருது. இதுதான் அவன் குடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ இது வந்து 2 0க்கு 2 0 இங்க கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது 2வது ஸ்டேட்மெண்ட்னால 1 2 போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 12 சரிங்களா? 124 ஆர் மைனஸ் 116 ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 40. இதான் அதோடைய மீனிங். இதை மல்டிப்ளை பண்ணா 4 30 120 120 சரிங்களா? அதுல 4 போச்சுன்னா 116. அப்ப தேர்ஃபோர் எனக்கு இதுல லெஸ் பண்ணோம்னா 8 ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 40. ஆர் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 5% தான் அதோடைய வட்டி விகிதம். சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம் கிடையாது. சரிங்களா? இதை போட்டு நீங்க குழப்பிக்க தேவையில்லை. ஸோ இப்ப அடுத்த சம் போனீங்கன்னா, ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3½ ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனி வட்டி விகிதத்தில் 4½ ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூ. 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரூ. 412. சோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கிறத ஸ்டேட்மெண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது 2த்துக்குள்ள வித்தியாசம். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸ்டேட்மெண்ட் 1 மைனஸ் 2வா இல்ல 2 மைனஸ் 1 அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். பாருங்கன்னா ஒரு தொகை இங்க 11% வட்டி வீதம் 3 வருஷத்துக்கு. அதே தொகை அதே தனி வட்டியில 4 வருஷம் குடுக்குறாங்கன்னா, இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அமௌண்ட் தான் எனக்கு அதிகமா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? 2வது ஸ்டேட்மெண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இத தான் எடுக்கணும். ஸோ 1 மைனஸ் 2ன்னு போடக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும். அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஆ விட்டுடுவோம். சரிங்களா? அதனால ஸ்டேட்மெண்ட்ட தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஈக்குவேஷன லெஸ் பண்ணணுங்கிறது தெரியும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ எனக்கு எந்த அமௌண்ட் அப்படிங்கிறத அவன் சொல்லல. ஸோ I2 மைனஸ் I1 விச் இஸ் ஈக்குவல் டு ரூ. 412.50. ஐயோட வேல்யூ தெரியும் எனக்கு பிஎன்ஆர் பை 100. பி எனக்கு தெரியாது. இன்டூ என் வந்து 4½ 4½ங்கிறத வந்து நான் எப்படி எழுதலாம்னா 9/2 இன்ட்டு ஆர் வந்து 11%. தனி வட்டி இங்க கொடுத்துட்டாங்க. 11 டிவைட் பை 100 மைனஸ் பி இன்டூ 3½ ஆண்டுகளை வந்து 7/2 இன்ட்டு 11/100. இந்த 2 வட்டிக்கு உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 412.50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி பண்ணிக்கலாம்? 412.50 412.50 டிவைட் பை 100ன்னு போட்டுக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷனுக்காக அந்த மாதிரி நான் கொண்டு வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது. பிய காமனா வெளியே எடுத்துடுறேன். 2த்துலயும் 11 காமனா இருக்கு, வெளியே எடுத்துடுறேன். அதே மாதிரி 2ம் காமனா இருக்கு, 100ம் காமனா இருக்கு, வெளியே எடுத்துடுறேன். இப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 மைனஸ் 7 இது மட்டும் தான் எனக்கு மீதி வெளியே இருக்கு.
இஸ் ஈக்குவல் 41 250 டிவைட் பை 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். இப்ப இதை அடிச்சோம்னா 2, இந்த 2க்கு 2 கேன்சல். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இதை 11 அடிச்சா போதும். சரிங்களா? 3 11 33, மீதி 8 இருக்கும் 82, 7 11 77. அப்போ 3 7ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் சி தான். அப்போ டைரக்டா இதுவே போட்டுடலாம். இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3750 வரும். இதை நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கங்க. அது கரெக்டா வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. Now I move on to the next sum and final sum. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% ஆகவும், அடுத்த 4 வருடத்திற்கு 6% ஆகவும், 6 வருடங்களுக்கு மேல் 8% ஆகவும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க. சோ இதுல வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயர்ஸ் பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் பிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. இப்போ இதுல மொத்தம் 3 விதமான டேட்டா இருக்கு. சரிங்களா? 2 வருடத்துக்கு 4 பாயிண்ட், இது ஸ்டேட்மெண்ட் 1. 6% வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 2. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 3. சொல்றது புரியுதுங்களா? இப்போ மொத்தம் 9 வருஷம் இருக்கு. இப்போ எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம்னு இருக்குல்ல, இது நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதலாம்? 3 பார்ட்டா கொடுத்துருக்கறதுனால I1 பிளஸ் I2 பிளஸ் I3ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வருஷம்னா அசல் வந்து எனக்கு சேம், அது என்னன்னு தெரியாது. P இன்டூ N வந்து 2, R வந்து 4% டிவைட் பை 100 பிளஸ் அடுத்த 4 வருடம், அப்போ P இன்டூ 4 இன்டூ 6% 100. 6 வருடங்களுக்கு மேல் இருந்தா 8%. ஆனா நம்ம போட்டிருக்கிறது மொத்தம் 9 வருஷம் தான் போட்டிருக்கிறான். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 4 6 வருஷம் போயிடுச்சு. அப்ப மீதி 3 வருஷம் இருக்கு. P இன்டூ 3 இன்டூ அந்த 3 வருஷத்துக்கு வட்டி வந்து 8% டிவைட் பை 100. இந்த எல்லா வட்டியும் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு வர்றதுதான் 1120 அப்படின்ட்டான். சரிங்களா? சோ இதை நம்ம இப்ப சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாத்துலயும் 100 காமனா இருக்கு, P காமனா இருக்கு. சோ இங்க எடுத்தோம்னா 8P பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு, 6 4 24P. சரிங்களா? பிளஸ் 8 3 24P டிவைட் பை 100 which is equal to 1120. இப்ப இதை ஆட் பண்ணுங்க. 24 24 48, 48 பிளஸ் 8 56. அப்போ இது வந்து என்ன கிடைக்கும்? 56P டிவைட் பை 100 which is equal to 1120. 56 அடிச்சோம்னா 20ன்னு வரும். அப்ப P is equal to எனக்கு எவ்வளவுன்னு கிடைக்கும்? 2000ன்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் B தான் சரியான பதில். I hope this video will give the clear-cut idea towards the variety of problems in simple interest. சரிங்களா? சோ நம்மளுடைய அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சில வெரைட்டியான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் பத்தி டீடைல்டா பார்ப்போம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல. தேங்க்யூ.